பழைய விஷயத்தை இதுவரைக்கும் கேள்வி கேட்காதனாலதான் இங்க வந்து அவர் தலைவரா ஊரெல்லாம் வந்து சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு காம வரி வந்தா யார்கிட்ட வேணாலும் போலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்துக்கு தான் அந்த கருத்தை தவிர இந்த ஊடகத்தினர் யாருமே வந்து மத்ததை பத்தி கேள்வியே கேட்கல. இப்ப அந்த ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்றதுல இருந்து இவர் பேசியிருப்பாரா மாட்டாரான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்ப நான் சொல்றேன், நீ உன் மனைவியுடன் கலவி செய்ய கூடாது என்பதற்கும் நீ மது அருந்த கூடாது என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று நான் கேட்கிறேன். ஒண்ணு, மது விலக்கு என்பது ஒரு அதிகார, இந்த மது விலக்கு விட்டு தருவோம், பெண்களை பத்தி சொல்லுவோம். திருமணம் கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும். பெண்ணுக்கு கற்பப்பை தேவையில்லை. கற்பு களவு என்ற சொற்களும் புலவர்களால் கற்பிக்கப்பட்ட பொருளற்ற சொற்களே. ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்குத்தான் உரியவன், ஒரு பெண் ஒருத்தனுக்குத்தான் உரியவள் என்பது அடிமைத்தனமே. எனது நோக்கமே சமுதாயத்தில் கல்யாண முறை ஒழிய வேண்டும் என்பதே. ஆணும் பெண்ணும் கூடுவது தனது காம வெறியை தீர்த்து கொள்வதற்காகவே தவிர இனப்பெருக்கத்திற்காக அல்ல. இல்வாழ்க்கை என்பது மூடத்தனமே. உலக நோக்கை கெடுப்பது இல்லறம். திருமணம் இயற்கைக்கு முரணானது. இல்வாழ்க்கை குடும்பம் என்பதெல்லாம் காட்டு மிராண்டி காலத்திற்கு பொருந்தும், தற்காலத்திற்கு பொருந்தாது. பிள்ளை பெற்றுக் கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்னு சொல்றார் கேட்டுங்க. ஒளி காளைகளை போல ஆண்களையும் குழந்தைகள் பெறுவதற்கு என்று பெண்களையும் வைத்துக்கொண்டு உறவு முறை தெரியாமல் இருக்க வேண்டும். இதோட அர்த்தம் தெரியுது அவங்களுக்கு? ஒரு மதுரையில ஒரு காளை இருக்குது, ஆண்டிப்பட்டியில ஒரு மாடு இருக்குது. அந்த அந்த இந்த காளை தான் ஒரு நல்ல காளை. அந்த காளையை கூட்டு வருவாங்க. ஆண்டிப்பட்டியில ஒரு 10 மாடு இருக்கும், செனை பிடிக்க வைப்பாங்க. வச்சுட்டு அந்த மாடு போயிடும், அந்த காளை போயிடும். போன பிறகு அது பிறக்கிற குழந்தைக்கு அப்பன் யாருன்னு தெரியாது, எந்த காலை கூட இருந்தோன்னு அந்த அந்த பெண் காலைக்கும் தெரியாது. இப்படி இந்த சமூகம் இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னவர் வந்து அதை சொல்லியிருப்பாரா மாட்டாரா? நீ யார் கூட வேணாலும் படுக்கலன்றத. இப்ப இந்த 14 விஷயம் இருக்குது. இப்ப இந்த 14ல இருந்து சொல்லுங்க, இல்ல கடைசியா இந்த காலை உதாரணத்துல இருந்து சொல்லுங்க. அவர் சொல்லியிருப்பாரா மாட்டாரா? இல்ல, பழைய விஷயம், பழைய விஷயத்த தானே. அந்த பழைய விஷயத்த ஒரு விஷயம், பழைய விஷயத்தை இதுவரைக்கும் கேள்வி கேட்காதனாலதான் இங்க வந்து அவர் தலைவரா ஊரெல்லாம் வந்து சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், பெரியார் இப்ப திருக்குறளை வந்து இப்ப பேருந்துகள்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம். அது மாதிரி இந்த பெரியார் பொன்மொழிகளை எழுதி வைப்போமா? எழுதி வைக்கிறதுக்கு இந்த அரசு தயாரா? பொன்மொழிகள் தானே, எழுதி வைங்க. கேவலமான பேச்செல்லாம் வந்துட்டு ஒருத்தர் பேசி விட்டு அவரை இந்த தலைவரா எங்க தமிழ் இனத்துக்கு திணிக்கிறதுக்கு நீங்க யாரு? பெரியார் அவர்களை ஈவேராவை தேடி போய் ஈவேரா அந்த காலத்தில் அப்படி செய்தார் அப்படின்னு யாரும் இங்க சொல்லல. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு அலையிறீங்க, இன்றைக்கி நீங்கள் நாகரிகமாக பேசுகிறீங்க, நீங்கள் முகத்தில் பவுடர் போடுறீங்கன்னா இதற்கு எல்லாம் ஈவேரா தான் காரணம் என்று சொல்லுவதுதான் இங்கே எரிச்சல். பெரியார் சில விஷயங்களை செய்திருக்கலாம், அதை யாரும் நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் எல்லா விஷயங்களையும் பெரியார் தான் செஞ்சார், ஈவேரா தான் செஞ்சார் அப்படின்னு கொண்டாந்து எங்கள் மீது திணிக்கிற பொழுதுதான் ஒரு எரிச்சலின் வெளிப்பாடாக ராமசாமி இதையெல்லாம் செய்யலை, ஈவேரா இதையெல்லாம் செய்யலைன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, ராமசாமி நாயக்கர் வந்த பிறகுதான் வந்து இங்கே வந்து படிக்கவே ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எங்கள் அப்பாவை படிக்க வச்சது யார், எங்கள் தாத்தாவை படிக்க வச்சது யார், ரெட்டமலை சீனிவாசனை படிக்க வச்சது யாருன்னு ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை எழுப்புகிறோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு 1912 கார்ப்பரேஷன் பள்ளிகள் ஒரு 40 பிரைமரி ஸ்கூல் இங்கே தொடங்கப்படுது. 1848 மகாத்மா காந்தி பூலேவோட மனைவி சாவித்ரி பூலே மும்பையில் மகாராஷ்டிராவில் பெண்கள் படிப்பதற்கான ஒரு தனி பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க. 1837 சென்னை கிறித்துவ கல்லூரி வருது. 1840 பிரசிடென்சி காலேஜ் தொடங்கப்படுது. 1842 பச்சையப்பன் கல்லூரி தொடங்கப்படுது. 1914 குயின் மேரிஸ், 1915 விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், 1925 லயோலா, 1946 விவேகானந்தா, 1947 ஸ்டெல்லா மேரிஸ். இந்த எந்த காலேஜுக்காவது ஈவேரா ஃபவுண்டர்னு சொல்ல முடியுமா?
ஈவேரா சில விஷயங்களை செஞ்சிருப்பாங்க, நாங்கள் மறுக்கலை. யாருமே தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரும் அதை மறுக்கலை. நாங்கள் மொழியா இனமா அவர் வேற ஆளா தமிழரா தெலுங்கரா கன்னடரா அப்படிலாம் நாங்கள் பார்க்கல. ஆனால் ஒவ்வொன்றுத்திலும் அவரை கொண்டாந்து திணிக்கிற போது அந்த எரிச்சலின் வெளிப்பாடு தான் இது. எனவே இதற்கு மறைமுகமாக ஆளுகின்ற திமுக அரசு இவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது. பல ஆண்டுகளாக நீதிபதிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. இப்போ தானே சொல்கிறீங்க ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஜட்ஜாக இருந்தால் நாங்கள் போட்ட பிச்சைன்னு. ஏன் அதை ஏன் சொல்கிறீங்க? இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறான் செருப்பு போடுறான்னா நாங்கள் தான்றீங்க. அப்போ எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு கோட் ஷர்ட்டை யார் உங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரா? என்னது இது? நீங்கள் செஞ்சுருக்கீங்க, நாங்கள் மறுக்கலை. அதனால் சில விளைவுகள் ஏற்பட்டிருக்கோம். ஆனால் எல்லாமே 1944 திராவிட கழகத்தை ஆரம்பித்த பிறகுதான் நீங்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்றீங்கல்ல, அதில் தான் எங்களுக்கு சிக்கல். இப்போ ஐயா வீரமணி அவர்கள் சொல்கிறாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றாரு. யாராவது ஒருத்தர் போய் ஐயா வீரமணி ஐயா எப்படி ஐயா இது சொன்னீங்க, பெரியார் அடிக்கடி ஆங்கிலத்தில் இதை சொல்லுவார் அப்படின்னு சொன்னீங்களே, இதற்கான விளக்கம் என்னன்னு யாராவது கேட்டிங்களா? ஒருத்தர் அவர் சொன்னதை சொன்னார். சொன்னதற்கான இவர் வீரமணி அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கான ஆதாரம்லாம் இருக்குது. யாராவது ஒருத்தர் இந்த அர்த்தத்தில் தான் சீமானை இதை பேசினாரா அப்படின்னு போய் வீரமணி ஐயா கிட்ட கேட்கணும்ல. யாரும் கேட்க மாட்டீங்களே. இப்போ தமிழ்நாட்டில் வெளிப்படையாக சொல்லப்போனால் யாரும் இங்கே வாழாதீங்கன்னு யாருமே சொல்லுங்க, எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி தான் தமிழர்கள் கேட்குறான். அதே உங்களால் ஜீர்ணிக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன சொல்கிறது? இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பெங்களூரில் அலுவலகம் திறந்துட முடியுமா? ஆனால் தமிழகத்தில் நான் கன்னடர்ன்றாங்க, நான் தெலுங்குன்றாங்க, தமிழர் அல்லாதவரெல்லாம் இங்கே வந்து வெளிப்படையாக நின்று பேசுகிறாங்கல்ல, கட்சி அலுவலகம் பேர் வைக்கிறாங்கல்ல, தெலுங்குலேயே கட்சி பேர் வைக்கிறாங்கல்ல, இதையெல்லாம் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்க? இது எல்லாருக்குமான விஷயம்தான். இது ஏதோ வந்து இங்கே யாரும் பிரிவினை பேசலாம் இல்லை. இதே நிலை நீடித்தால் நம்ம இன்னொரு இடத்துல போய் தஞ்சம் போகிற நிலை தமிழகத்தில் வந்துடும். அதற்கு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் இது போன்ற செயல்களை ஊக்குவிப்பதும் ஒரு காரணமாக இருக்குது. அதால் இதை தடுத்து நிறுத்தணும். இது ஒரு அநாகரிகமான செயல்னு சொல்கிறோம். இதெல்லாம் இங்கே கேடை முட்டாள்களே தமிழர்கள். நான் வந்து சித்தர் சிவன்மார்களோட அறிவு வழியில் வந்தவர்கள். இதற்கான கால சூழ்நிலைகள் உலக அளவிய கால கணிதத்தை அறிந்தவர்கள். இன்றைக்கு உலகத்தில் அமெரிக்கா பற்றி எறியுது, ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு நிலவுக்கு இங்கேயும் நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். அது கருத்தியல் ரீதியாக மாறும்னு சொல்லிட்டு இருக்கேன். உலகத்தில் தர்மம் மீண்டும் வெல்லும். அந்த தர்மத்தையும் அறத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரே இனம் உலகத்தில் தமிழர்கள் மட்டும்தான். அதற்கு 1000 சான்றுகள் இலக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் இல்லை, இதை கழுசடை, நீ முட்டாளு, அறிவாளி இல்லை, நீ இப்படி போ அப்படி போன்னு உன்னுடைய அறத்தின் மேல் தாக்குதல் நடத்தின ஒரு டெரரிஸ்ட் பெரியார். நான் சொல்லுவேன் வன்முறையை ஏவி விட்டவர் அப்படின்னு நான் சொல்ல முடியும். எனக்கு கருத்தியல் ரீதியாக தமிழுடைய அறம் அப்படிப்பட்ட அறம். அந்த அறத்தின் மேலே வந்து கல்லறிகிறீங்க. நீங்கள் எதுக்காக வர்றீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். இந்து மதம் பிராமணன் கையில் போயிடுச்சு, தமிழோட சமயம்லாம் சேர்த்து. அதெல்லாம் வந்து திருப்பி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கருத்தியல் உள்ள நுழைச்சாங்க. திராவிடம், நாத்திகம், இந்த கருத்தியெல்லாம் இதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் கையில் எடுக்கும் பொழுது இன்னும் பெரிய விபரீதம் நிகழ்ச்சி நடக்கும்.